இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஃபீஸ் வந்து உங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும், கன்செஷன் கிடைக்கும். ஜிஇ மெயின் செஷன் 1 ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து வி வில் லிஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுனீங்களோ அதுவே ஒரு பெரிய வெற்றி. மார்க் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சம் பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து 13 லட்சம் பேர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்டிஏ வந்து கொடுத்துருக்காங்க. 21, 22, 23, 24, 28 இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. இதில் 96.26% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன அப்பியர் ஆயிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே அப்படி தானே, எல்லாருமே அப்ளை பண்ணுறதுனால எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. 13,55,293 பேர், 13,55,293 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நம்ம எப்பவுமே பார்த்தோம்னா மேல் தான் டாமினேஷன் வந்து இந்த ஜிஇயை பொறுத்த வரைக்கும் இருக்கும். 8,87,476 வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டும், ஃபீமேல் கேண்டிடேட்டில் 4,67,817 வந்து கேண்டிடேட்ஸும் வந்திருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். ஏன்னா அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து செஷன் 2 எழுதுறப்ப இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா இன்னும் கூட கூடுதல் வரும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாமோ செகண்ட் எக்ஸாமோ எழுதுவாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் இருந்தால் செகண்ட் எழுதாமையே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம செகண்ட் இதில் பார்க்கலாம். அந்தபடி நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணதை நம்ம பார்த்தோம் 1,55,000. எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா 13,04,653. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர்கிட்ட எழுதல. அதான் 96 போட்டாங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ். இதில் லாங்குவேஜஸ் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த நீட்டு எப்படி நடக்குதோ ஜிஇக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து 13 லாங்குவேஜ். தமிழில் கூட பேப்பர் வந்தது. தமிழ் மீடியமில் இருக்க குழந்தைங்க கூட இருக்க முடியும். எழுதுனாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம பார்க்கலாம். அந்த டீட்டெயில் இன்னும் வரல. இதில் 100% அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் டாப்பர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி என்சிடி 100% ஒரு குழந்தை இருக்கு. ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பீகாரில் 100% இருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்காங்க 2 குழந்தைங்க. ஒடிசா, ஹரியானா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், இதெல்லாம் இந்த மாநிலங்கள். குஜராத், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு 99.99%. இது வந்து ஸ்டேட் டாப்பர்ஸோட மார்க்ஸ். இப்போ இந்த 100% பார்த்தோம்னா தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இந்த மாநிலங்கள்ல இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 99.9992,380 இந்த பர்சன்டேஜ் வந்து டாப் மார்க்காக இருக்கு. அஜய் அப்படின்ற மாதிரி குழந்தை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. பி அஜய், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆர்ஜிஆர் அகாடமி சார்புகளை தமிழ்நாடோட டாப்பராக இருக்கிறதுல. ரைட்டா? அதே போல தான் மத்திய பிரதேஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸோட என்ன கொடுத்துருக்காங்க, டாப் ரேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணணும். எங்கே சார் நாங்கள் போய் செக் பண்ணணும்? என்டிஏ வெப்சைட்டில் அப்ளிகேஷன் போடுறதில் நம்ம பார்த்துருப்போம். இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்களே, அதே வெப்சைட் தான் nta.nic.in. அதில் ஜிஇ மட்டும் போட்டுக்கணும். GE main.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போனோம்னா நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேண்டிடேட்டு எவ்வளோ டாப் ஸ்கோரு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல எவ்வளோ, ஓபிசி என்சிஎல் எவ்வளோ, தென் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆந்திரா கேண்டிடேட் வாங்கியிருக்காரு. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கேண்டிடேட் வாங்கியிருக்காரு. பிடபிள்யூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க்கை மத்திய பிரதேசில் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன். அதே போல் மேல் கேண்டிடேட்டில் யார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரு 100%. அதே போல் ஃபீமேல் கேண்டிடேட்டில் வந்து 100% இல்லை 99.9969766. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வரப்ப மேல் கேண்டிடேட் இந்த ஃபீமேல் கேண்டிடேட் அந்த டாமினேஷன் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கணும் அப்படின்றதா நம்ம தமிழ்நாடு மாணவர்களும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். கொஞ்சம் என்ன பண்ணணும், இதுக்கான ப்ராக்டிஸை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் போகிறோம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 60 மார்க் டிஃபரன்ஸ் இருந்தது 99.99% மார்க். பட் இந்த வாட்டி வந்தீங்கன்னா அது 10 மார்க் தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன் இந்த வாட்டி என்டிஏ வந்து கொஸ்டின்ஸ் நல்லா தான் செட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் 9 கொஸ்டின்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே சார், இப்போ என் குழந்தை வந்து இப்போ எக்ஸாம்ஸில் வந்துட்டு சார் இப்போ 99% வாங்கியிருக்கேன், எவ்வளோ சார் மார்க் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 99.99%ல எந்த மார்க்லேருந்து எந்த மார்க்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் 1ல 214 மார்க்ல இருந்து 234 மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேரியேஷனில் இந்த 99.99% மாணவர்கள் ஸ்கோர் வந்து இருக்குது. இதுவே வந்து 99 அப்படின்னா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 155 மார்க்ல இருந்து 178 180 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்மெண்ட்ல இருக்காங்க,
99% இருக்காங்க. ஓகே சார், அப்போ லோவஸ்ட்ல அந்த 93 அப்படி 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் இருப்பாங்க அப்படின்னா 93% நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 மார்க்ல இருந்து ஒரு 110 மார்க்குள்ள இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ பாருங்க 93%க்கே வந்து பார்த்தீங்கன்னா 50% கூட இல்லை. அப்போ 99% வேணும் அப்படின்னாலே 50% மார்க் நான் சொன்னேன் இல்லையா, 155லேருந்து 180க்குள்ள இருக்காங்க அப்படின்னா 99% வந்து கேரண்டி என்ஐடி சீட்டு கிடைக்கும் அப்படின்றப்ப நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஒரு 50% மார்க்? நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமியில் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு படிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸே இல்லாமல் போய் நிறைய குழந்தைங்க 97%, 90%க்கு மேலே நிறைய குழந்தைங்க வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்டால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. 99.99% அடித்து கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க, ஃபிசிக்ஸும் நல்லா எடுத்திருக்காங்க. மேக்ஸ் வந்து சும்மா அப்ரோச் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு 40-60% வந்ததுனால அவங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக நீட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு இதுக்கு ஜிஇ அப்படின்றது இல்லாமல் ஜிஇயோட எக்ஸாம்ஸ் போய் எழுதுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறா, எந்த மாதிரி வருது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜிஇ மெயினுக்கும் நீட்டுக்கும் ஒன்றும் ரொம்ப மேக்ஸிமம் வித்தியாசம் இருக்கா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியானதான் எக்ஸாம்ஸு. அதனால் தயவுசெய்து செஷன் 2 எக்ஸாம்ஸு ஜிஇ மெயின் வந்து யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அப்பியர் ஆகி எழுதிருங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு 10-15 நாளில் ஏதாவது பண்ணணும் சார், ஏதாவது டெஸ்ட்னா எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, பெஸ்ட் விஷஸ் அகைன். யாரெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணீங்களோ, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்களோ, ரெண்டாவது நல்ல ஸ்கோர் வந்திருக்குங்களோ, இந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே என்ஐடி கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரிலாம் அதான் சொன்னாலே நம்மளுடைய கிளாஸ்லேயே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வெறும் 2 சப்ஜெக்ட் மூலயமா என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 99% எல்லாம் வாங்கியிருக்காங்க, 98% எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்குலாம் தாராளமாக என்ஐடி கன்ஃபார்ம் இருக்கும். அந்த பசங்களுக்கு என்ன, தே காட் கான்ஃபிடன்ஸ். ஓ, நம்மளுக்கு இவ்வளோ மார்க் வந்துருச்சு, அடிச்சிடலாம்டா நீட் அப்படின்ற தைரியம் வந்துச்சு. ஏன்னா அடிஷனல் தே ஆர் கோயிங் டு ஆட் என்ன ஈஸி சப்ஜெக்ட் பயாலஜி தான் ஆட் பண்ண போகிறாங்க. மேக்ஸ்னா கூட அவங்களுக்கு டஃப், ஆனால் பயாலஜி ஆட் பண்ணப்போ அவங்களுடைய பர்சன்ட் எல்லாம் எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். ரைட்டா? அப்போ நீங்கள் இதே கம்பேர் பண்ணி பாருங்க. 99% 24 லட்சம் பேரில் 99% ஒரு பையன் வரானா அடிப்பானா அடிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அடிச்சிடும். அப்போ அந்த ஒரு அனலைசிஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து குழந்தைங்களை எழுத சொல்கிறோம். ரைட்டா? அதனால் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் இருந்தாலும் தெரியுதோ அப்பியர் அவங்க ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் செலவு பண்ண போகிறோம். அன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் போய் அங்கே உட்கார போகிறதுக்கு ஒரு நாளுக்கு பின்னாடி ஒரு 2 மணி நேரம் சார் நான் நீட்டுக்கு எழுதுனா அதெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேணும். இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கப்போ தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும். ரைட்டா? உங்களுக்கு ஏதாவது தேவை, ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இப்போ கூட இந்த வீடியோ போனதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார் லாஸ்ட் இயர் என் குழந்தை வந்து சிவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டான் சார், திரும்ப இந்த வருஷம் எழுத சொன்னோம், இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 99.99 வந்திருக்கு, அவனுக்கு நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வேறு டாப் குரூப் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் நான் சொல்லணும் அவங்களுக்கு. அதை நான் தான் சொன்னேன், நீங்கள் காலேஜ் கூட வெரிஃபை பண்ணிக்கிங்க, நானும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா போன வருஷம் ஜாயின் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு வருஷம் ஜாயின் பண்ணுறதுக்கு எதனா ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, இல்லைன்னா அது என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் டவுட்ஸ் இருக்குது கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த நம்ம சொன்ன மாதிரி ஜிஇ மெயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிட்சாட் எக்ஸாம் எழுதுவீங்க, எஸ்என்யூ எழுதுவீங்க, விஐடி எழுதுவீங்க, அமிர்தா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவீங்க இல்லையா? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் சேர்த்து 5 டிசைட் பண்ணி கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை ஒரே என்ட்ரன்ஸு மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஃபீஸ் வந்து உங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும், கன்செஷன் கிடைக்கும். ஆனால் பார்த்து 24 ஹவர்ஸில் யார் வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000-30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.